இந்தியாவில் 1950களில் கொண்டு வரப்பட்ட தொழிலாளர் சட்டம் இன்னுமே மாற்றப்படாமல் அப்படியே இருந்தது. இதை மாற்றணும், இதில் இப்போ இருக்கிற தொழிலாளர்களுக்கு ஏற்ற மாதிரியும் இப்போ இருக்கிற தொழில் சூழலுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்டு இருந்தது. இதை கவனத்தில் கொண்ட மத்திய அரசு நவம்பர் 21ஆம் தேதி தொழிலாளர் சட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதில் முக்கியமான மாற்றங்கள் என்னெல்லாம், இது ஒரு தொழிலாளருக்கு எந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முதல் மாற்றம் என்ன அப்படின்னா, குறைந்தபட்ச ஊதிய தொகை அப்படிங்கிறது அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் கட்டாயப்படுத்தணும் அப்படின்னு மத்திய அரசு பரிந்துரைச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, பொதுவாகவே ஆர்கனைஸ்டு செக்டர், அன்ஆர்கனைஸ்டு செக்டர் அப்படின்னு ரெண்டு வகை இருக்கும். இந்த ஆர்கனைஸ்டு செக்டருக்கு கீழே டீச்சர்ஸோ இல்லை ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றவங்களோ இல்லை கவர்மெண்ட்டுல ஒர்க் பண்றவங்களோ இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு கீழே வேலை செய்யற எல்லாருமே ஆர்கனைஸ்டு செக்டருக்கு கீழே வருவாங்க. இது இல்லாம நமக்கு சாலையோரத்துல வியாபாரம் செய்யற தொழிலாளர்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அந்த விவசாயம் செய்யற விவசாயிகளா இருக்கட்டும், கட்டட வேலை செய்யறவங்க, வீடுகள்ல எல்லாம் நமக்கு ஹவுஸ் ஹெல்ப்பா வேலை செய்யறவங்க, ரிக்ஷா ஓட்டுறவங்க, சின்ன சின்ன பொருட்கள் வீட்டிலேயே செஞ்சு விற்கிறவங்க, இது மாதிரி அமைப்புகள் எதுக்கும் கீழே வராதவங்க எல்லாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அரசாங்கம் கொடுத்திருக்கிற இந்த கைடன்ஸ் என்ன அப்படின்னா, அமைப்பு சாரா தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு மினிமம் பேசிக் பேயை என்ஷோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மினிமம் பேசிக் பேயை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப்புக்கு ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மினிமமா நீங்க இவ்வளோ சேலரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், மினிமம் அவங்களுக்கு நீங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் சட்டம் போடுவாங்க. அப்போ இந்த மினிமம் பேசிக் பேக்கு கீழே நீங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது. அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தோ இல்லை அவங்களோட வேலையை பொறுத்தோ அதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா அந்த 1000 ரூபாய்க்கு கீழே உங்களால கொடுக்க முடியாது. 1000 ரூபாய் அப்படிங்கிறத கவர்மெண்டே நிர்ணயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 1000 அப்படிங்கிறது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்றேன். கவர்மெண்ட் என்ன அமௌண்ட் அப்படின்னு நிர்ணயிக்கிறாங்களோ அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்தியிருக்காங்க. ரெண்டாவதா இந்த தொழிலாளர் சட்டத்தில் வந்திருக்கிற மாற்றம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள சம்பளத்தை வழங்கிடணும் அப்படிங்கிறது தான். இது அமைப்பு சார்ந்த தொழிலாளர்களா இருந்தாலும் சரி, அமைப்பு சாராத தொழிலாளர்களா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள கண்டிப்பா அவங்களோட சம்பளத்தை வழங்கி ஆகணும். சம்பளத்தை டிலே பண்றதோ இல்ல ரெகுலரா அரசாங்கம் கொடுக்குற கைடன்ஸை தாண்டி வேற ஒரு டென்யூர்ல இல்ல வேற ஒரு டைம் பீரியட்ல இந்த சம்பளம் கொடுக்கறத ஃபிக்ஸ் பண்றதோ செய்யக்கூடாது. கண்டிப்பா கவர்மெண்டினுடைய வழிகாட்டுதலின்படி அவங்க எந்த டைம் ஃப்ரேம் சொல்றாங்களோ அந்த டைம் ஃப்ரேம்குள்ள கட்டாயம் சம்பளத்தை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க. மூணாவது மாற்றம் என்ன அப்படின்னா, தொழிலாளர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பா உடல் பரிசோதனை செய்யணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதுலயும் குறிப்பா 40 வயசுக்கு மேலான தொழிலாளர்கள் யாரா இருந்தாலும் சரி, தொழிலாளர்களோட ஹெல்த் மேல கண்டிப்பா அக்கறையோட இதை செயல்படணும். 40 வயசு ஒரு தொழிலாளருக்கு தாண்டும் போது எல்லா வருஷமும் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஹெல்த் செக்அப் பண்ணணும் அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்தது, பெண்களுக்காக 2 முக்கியமான மாற்றத்தை இந்த புதிய தொழிலாளர் சட்டத்தில் கொண்டு வந்திருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நைட் ஷிஃப்ட். எந்த ஒரு சர்வீஸ் செக்டரா இருந்தாலும் சரி, பெண்கள் அதில் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணலாம், அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பாதுகாப்பு முழுமையாக இருக்கணும், அதையும் அந்த நிறுவனம் என்ஷோர் பண்ணணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி அந்த பெண்ணோட முழு ஒப்புதலோட தான் அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட்டும் அலோகேட் பண்ணணும். நாங்கள் பெண்கள்னாலே நைட் ஷிஃப்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இருக்காம அந்த பெண்களோட ஒப்புதலோடையும் அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பு சூழ்நிலையை அவங்களுக்கு கிரியேட் பண்ணிட்டு அவங்களுக்கும் நம்ம நைட் ஷிஃப்ட் வழங்கலாம் அப்படிங்கிறத என்ஷோர் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, பெண்களுக்கான சமமான ஊதியம். ஸோ இன்னுமே நிறைய நிறுவனங்கள்ல வேலை என்னதான் ஒரே மாதிரி இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம்பளம் வேற வேற மாதிரி இருந்துட்டு இருந்து, ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு சம்பளம் கொஞ்சம் குறைவா கொடுக்குற பழக்கம் இன்னுமே நிறைய நிறுவனங்கள்ல இருக்கு. ஸோ இந்த பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கணும். என்ன மாதிரியான வேலையா இருந்தாலும் சரி, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமான சம்பளத்தை வழங்கணும் அப்படிங்கிறதையும் இந்த தொழிலாளர் சட்டத்தில் என்ஷோர் பண்ணியிருக்காங்க. ஸோ வேலைக்கு ஆட்களை எடுக்கிறதுல இருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குற வரைக்கும் எல்லாமே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமா நடக்கணும். இதுல எந்த ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷனும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் வலியுறுத்தியிருக்காங்க. அடுத்தது, அப்பாயின்மெண்ட் லெட்டர் தொடர்பாகவும் இந்த தொழிலாளர் சட்டத்தில் மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா, ஆர்கனைஸ்டு செக்டரா இருந்தாலும் சரி இல்லை அன்ஆர்கனைஸ்டு செக்டரா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாளரை வேலைக்கு எடுக்கும் போது அவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் லெட்டரை கண்டிப்பா இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த ஆர்கனைஸ்டு செக்டர்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ண தான் செய்றாங்க. பட் ஒரு சிலர் அதை பண்ணாம இருந்தா அவங்க கண்டிப்பா அப்பாயின்மெண்ட் லெட்டர் இஷ்யூ பண்ணணும். ஆனா அன்ஆர்கனைஸ்டு செக்டரை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் கொடுக்கறது இல்ல. அதை இப்போ மாற்றி அமைச்சு கண்டிப்பா எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாயின்மெண்ட் லெட்டர் நீங்க கொடுக்கும்போது அதுல ஒருத்தங்களுக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறத முதல் ஒரு உறுதித்தன்மை இருக்கு. ரெண்டாவது விஷயம், அதுல உங்களோட சம்பளம் பற்றின விவரங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ நிறுவனங்கள் முதல்ல ஒரு சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேற வேற காரணங்கள் சொல்லி சம்பளம்
சம்பளத்தை குறைக்கவோ இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பண்றதுக்கோ அவங்களால முடியாது. அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும் பட்சத்துல உங்களோட வேலைக்கும் சம்பளத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் வந்து இதை என்ஷூர் பண்ணிருக்காங்க. கடைசியா இந்த தொழிலாளர் சட்டத்துல வந்திருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அன்ஆர்கனைஸ்டு செக்டரை சேர்ந்தவங்களுக்கும் சோஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோஷியல் செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆர்கனைஸ்டு செக்டரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வேலை செய்யறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா பிஎஃப் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், இஎஸ்ஐ இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்கும். ஆனா அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்கிறவங்களுக்கோ இல்ல கிக் ஒர்க்கர்ஸ், நம்ம டெய்லி பாக்குறோம் இல்லையா, ஃபுட் டெலிவரி பண்றவங்க இல்ல வந்து பைக் டாக்ஸியோ ஒரு ஆட்டோவோ ஓட்டுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெரும்பாலும் இருக்காது. ஆனா இவங்களோட நிறுவனங்கள் எல்லாமே கண்டிப்பா இவங்களுக்கு சோஷியல் செக்யூரிட்டியும் என்ஷூர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ஆர்கனைஸ்டு செக்டர்ல இருக்கிறவங்களுக்கும் இனிமேல் பிஎஃப் கொடுக்கணும், இஎஸ்ஐ கொடுக்கணும், அவங்களுக்கான இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணணும், இது எல்லாத்தையுமே கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிறத தொழிலாளர் சட்டத்துல வந்து இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி தான் தொழிலாளர் சட்டத்துல இருந்த பல முக்கியமான விஷயங்களை மாற்றி அமைச்சு மத்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான முடிவை வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாமே நவம்பர் 21ஆம் தேதியிலிருந்து நடைமுறையும் படுத்தியிருக்காங்க. ஸோ இந்த மாற்றம் பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.